வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து எக்கனாமிக்ஸில் லெசன் 5 வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் வந்து முன்னேறி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றி வந்து இந்த லெசனில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகள், தமிழ்துறை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறையை வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக என்னென்ன கொள்கைகள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன வந்து நிறுவனாங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றதை சொல்லியிருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோரின் பங்கினை பற்றி அறிந்து கொள்ளுதல். தொழில் முனைவோர்னா யாருன்னு பார்த்திங்கன்னா ஆண்டர்பிரனர். புதுசாக வந்து தொழில் வந்து தொடங்குவாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசன் படிக்கிறது மூலமா. அறிமுகத்தில் வந்து பாருங்க, தொழிற்சாலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலப்பொருள்களை வந்து மக்களாகிய நாம பயன்படுத்தக்கூடிய வகையில் மாத்துறது தான் வந்து தொழிற்சாலை. இப்போ ஒரு பிஸ்கெட்டே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த பிஸ்கெட் வந்து எதுலேருந்து வந்திருக்கோம், அதில் வந்து கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ அப்புறமா சுகரு அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பிஸ்கெட்டை வந்து மேக் பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்க? ஒரு ஃபேக்ட்ரியில் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு மூலப்பொருள்ன்றது எது? பிஸ்கெட்டை தயாரிக்க அந்த கோதுமை மாவு, சுகர் இதெல்லாம் வந்து மூலப்பொருளாக வரும். ஸோ மூலப்பொருள்களை மக்களாகிய நாம எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம் எதுன்னா ஃபேக்ட்ரி. அதுதான் வந்து தொழிற்சாலை ஆகும்ன்றதை சொல்லியிருக்காங்க. தொழில்மயமாதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர்னா மக்களாகிய நாம பொருளை வாங்கி பயன்படுத்தணும் இல்லையா, நம்மளை தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருள்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல். இந்த உற்பத்தியாளர், நுகர்வோர்னா நம்மன்னு தெரியும். உற்பத்தியாளர்கள் அப்படின்னு என்னன்னா, இப்போ வந்து ஃபேக்ட்ரின்னு ஒன்று வச்சு வந்து நடத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை கொடுக்குறவங்க. நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருள்களை நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி பெருமளவில் அவங்க வந்து பெறக்கூடிய அளவில் உற்பத்தி செய்வது தான் வந்து தொழில்மயமாதல்ன்றதை சொல்கிறாங்க. இது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அடுத்து வரக்கூடிய டீட்டெயில் கண்டிப்பாக நம்ம படித்து நம்ம மைண்டில் ஏற்ற வேண்டிய விஷயமா வந்து இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து அது கேள்விகள் வந்து வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து அடுத்து வந்து ஒரு 3 பேஜுக்கு அப்புறம் வர டீட்டெயில் எல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தொழில்மயமாதலின் முக்கியத்துவம். ஏன் வந்து தொழில்மயம் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு உணவு வந்து ரொம்பவே தேவையோ அதே போல் இப்போ வந்து நம்ம வாழணும்னா நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு வேணும் இல்லையா, அது போல் நம்மளுடைய வருமானமும் வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வருமானம் இருந்தால் தான் அது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி மற்ற பொருளை வாங்கும்போது அது வந்து விவசாயத்துக்கும் ஒரு சில அமௌண்ட்டு, இப்போ விவசாயத்தில் இருந்து தானே எல்லா பொருள்களையுமே சந்தையில் இருக்குது. நம்மக்கிட்ட வருமானம் இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அந்த பொருள்களை போய் ஒரு எல்லாமே இப்போ ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கிடைக்குதுன்னா 30,000 கொண்டு போய் சந்தைகளை போய் பொருளை வாங்கணும்னா கிடையாது. ஒரு 5,000 இல்லை ஒரு 10,000 மாசத்துக்கு வந்து செலவு பண்ணி காய்கறி மீதி எல்லாமே வாங்குவோம். ஸோ ஒரு சில அமௌண்ட் வந்து விவசாயிகளுக்கு வந்து போகும்ன்றத சொல்றாங்க. அதுக்கு வந்து தொழில்மயமாதலும் ரொம்ப முக்கியம். தொழில்மயம் ஆகிறது மூலயமா தான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும். வேலை கிடைந்தா நம்ம வருமானம் கூடும். வருமானம் கூடுனா எல்லா பொருள்களையும் வாங்கி வந்து பயன்படுத்துவோம். இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதாரம் வந்து விரிவாக்கத்தால என்ன பண்ணுதுன்னா உணவுப் பொருள்கள் வந்து நீண்ட தூரத்துக்கு வந்து எடுத்து செல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கன்னியாகுமரி, சென்னையில வந்து கடல் இருக்கு, அங்க வந்து மீன்கள் வந்து அதிகமா கிடைக்கும். பட் வந்து கடலே இல்லாத பகுதிக்கும் மீன் கிடைக்கதானே செய்யுது. அப்போ என்ன பண்றாங்க, பொருள்கள் வந்து ரொம்ப தூரம் வந்து டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்க. சேம் டைம் இப்படி டிராவல் ஆகிறப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ சென்னையில 1 கிலோ மீனினுடைய விலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மீன் வந்து 100 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னா, அந்த கடலே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து அந்த மீன் வந்து போகும் இல்லையா சந்தைக்கு, அங்க போகிறப்போ அது 300 ரூபாய் 400 ரூபாய் வந்து விற்கக்கூடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனை பிடிச்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்பவே குறைவு. கடைசியில வந்து
வித்துவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால இதே போல விவசாய பொருளும் இப்படி தான். விவசாய பொருளும் காய்கறி வந்து இப்போ 1 கிலோ தக்காளி வந்து அந்த பயிர் செய்கிறவங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இடைத்தரகர்கள் அதுக்கெல்லாம் தாண்டி கடைசியாக மக்களுக்கிட்ட வரும்போது அந்த தக்காளி வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் வந்து விற்பாங்க. ஸோ இது போல் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையை தான் பெறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால் இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய செலவாகுது, பட் வருமானம் வந்து இப்போ அதாவது ஒரு வயலே போட்டு நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதற்காக வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்ல ஆட்களை வச்சு நாற்று நடுவாங்க, அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க, அதுக்கப்புறம் மருந்து அடிப்பாங்க, இப்படி நிறைய செலவுகள் இருக்குது. நிறைய செலவு பண்ணிட்டு தான் அவர் வெயிட் பண்ணுவார். பட் அவர் வந்து அதுக்கப்புறம் அறுவடை செஞ்ச பிறகு அது வித்த பிறகு வரக்கூடிய லாபம் வந்து இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தொழில்துறையை நோக்கி வந்து மூவ் பண்ணுவாங்க என்றதை கொடுத்திருக்காங்க. வேளாண் துறையில் இருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை வந்து ஏற்படுத்துது. இதனால வேளாண் துறையிலிருந்து விலகிறப்ப என்ன அங்க ரொம்ப தேவையானதா இருக்கு, உற்பத்தி என்னாவே ஒரு தொழில்துறை தான். ஸோ இதனாலெல்லாம் வந்து தொழில்மயமாதல் முக்கியத்துவம் பெறுகிறது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை வந்து தருது. இப்போ வந்து எல்லாமே ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படிலாம் வர்றதால பொருளாதார வளர்ச்சியில் வந்து என்ன நன்மை வந்து தருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை உருவாக்குவது அவசியம். வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்க உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழில்களுக்கு உள்ளீடுகள் தேவைப்படுகிறது. இந்த தொழில்மயமாதல் மூலமா இப்போ ஒரு கார் கம்பெனியே வந்து நம்ம சென்னையில் இருக்குன்னா அதற்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து தயாரிப்பாங்க இல்லையா, அதுதான் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அவசியம் தேவைப்படுது. சேம் டைம் வேளாண்மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்மயமாதல் வந்து உதவி பண்ணும். எப்படின்னா முன்னாடி எல்லாம் காளைகளை வைத்து உழுதுவங்க, இப்போ வந்து டிராக்டர் வந்து வந்துச்சு. ஏன் நெல்லை வந்து அறுவடை பண்ண கூட இப்பெல்லாம் மிஷின் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் வந்து தொழில்மயமாதல் வளர்ச்சி வந்து நன்மை தருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரீசனா வந்து எதை சொல்றாங்கன்னா இந்த வேளாண் உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம் இந்த தொழில்மயமாதல் மூலயமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகளை பேஸ் பண்ணி தான் வந்து வங்கி போக்குவரத்து வர்த்தகம் போன்ற பணிகள் எல்லாம் வந்து நடைபெறுது. அதனால இதெல்லாம் வந்து தொழிற்சாலையினுடைய நன்மைகளாக பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நன்மை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து நவீன உற்பத்தி. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இல்லையா, அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு விதமான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன முறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ மலிவான விலையில வந்து பொருட்கள் வந்து கிடைக்கிறப்போ எல்லாருமே வந்து வாங்குவாங்க இல்லையா, உற்பத்தி தேவையும் அதிகரிக்கும். சேம் டைம் வந்து அது மக்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்ன்றத சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பண்டங்களினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். இந்த தொழில்மயமாதல் வந்து என்ன பண்ணதுன்னா ஒரு பொருளினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது மூலயமா வேளாண்மையிலையும் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பொருள் தேவை அதிகரிக்க அதுக்கு வந்து எல்லாரும் வாங்குறாங்கன்னா அப்போ அந்த வேளாண்மையிலையும் வந்து மக்கள் ஈடுபடுவாங்க இல்லையா அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ண. ஸோ இதனால உழைப்பாளர் சக்தியை ஈர்க்கவும் உதவுது தொழில்மயமாதல்ன்றதை சொல்றாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குவது தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம். ஸோ இது ரொம்ப முக்கியம். தொழில்மயமாதலின் ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கிறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எதுன்னா தொழில்நுட்ப மாற்றம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மூலயமா தொழில்மயமாதலினுடைய முறைகளையும் அதனுடைய வளர்ச்சியையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டும், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களுடைய உற்பத்தி திறன் அப்புறம் அதை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை வந்து அதிகரிக்கலாம். சேம் டைம் வந்து அவங்களுடைய வருமானத்தையும் வந்து ஈட்டலாம் அதன் மூலயமான்றதையும் குறிப்பிடுறாங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிப்பு பண்டங்கள் மற்றும் பணிகள் தேவைக்கு வழிவகுக்கிறது. இந்த தொழில்மயமாதல் மூலமா என்ன பண்ணலாம், வருமானம் வந்து அதிகரிக்குது. சேம் டைம் வந்து வருமானம் அதிகரிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பண்டங்கள்னா பொருள்களை வந்து வாங்குவோம், பணிகள்னா சர்வீஸ் நம்மளுக்கு தேவையான ஏதாவது சர்வீஸ் எல்லாம் வந்து பெறுவோம்ன்றதை குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க.
அடுத்து வந்து பாருங்க, தொழிற்சாலைகளின் வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பயனர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர்கள் வந்து பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்றாங்க. எதை சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பொருளை வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு பொருள் வந்து தான் மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட்டுக்கு வர்றப்போ நம்ம வாங்கி வந்து அதை பயன்படுத்துவோம். அதை வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து ஒரு மூலப்பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சு வந்து கொண்டு போய் உற்பத்தி பண்ணவங்க மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை நூலாக்குவாங்க. அந்த நூலு தான் வந்து டெக்ஸ்டைலில் போகும்போது துணியாக மாறும். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கைக்கு போடுற இதில் வருதுன்னா அது வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை, ஒரு இறுதியாக முடிவு உற்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த நூல் வந்து என்ன பண்ணுது, அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுடைய வெளியீடு. பஞ்ச நூலாக்குறது தான் அவங்களுடைய வேலை. அந்த நூல் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது துணியா வந்து மாறுது இல்லையா, அந்த நூல் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து நூல் வந்து துணிக்கு வந்து ஒரு மூலதனம், ஒரு மூலப்பொருள். அதனால அந்த நூலை வந்து மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். நுகர்வோர் பண்டங்கள் துறைன்னா ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போடுறோம் போயிட்டு ஒரு கடையில் ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்து நம்ம போடுறோம்னா அது நுகர்வோர் பண்டங்கள் துறை. அதே வந்து ஒரு பஞ்சு வந்து நூலாகுது, அந்த நூல் வந்து இன்னொரு டெக்ஸ்டைலுக்கு வந்து போயிட்டு அங்கே துணியாக மாறுதுன்னா அந்த நூல் வெளியிடுறாங்க இல்லையா, அது வந்து மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாருங்க, கீழே அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிமெண்ட், எஃகு போன்ற பிற தொழில்களுக்கு வந்து மூலப்பொருளை தயாரிக்கவே வந்து ஒரு சில தொழிற்சாலைகள் வந்து இயங்கும். அந்த தொழிற்சாலைகளை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை பண்டங்கள் தொழில்கள். பயன்படுத்தப்படும் உள்ளீடு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் வந்து பதப்படுத்துதல், நெசவுத்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருள்கள் போன்ற மூலப்பொருள்களை பயன்படுத்தும் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வந்து வகைப்படுத்துறாங்க. ஸோ உள்ளீடுகளை வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளை வகைப்படுத்துறாங்கன்றத சொல்றாங்க. நிறுவன உரிமையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்டரின்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கலாம், இல்லை தனியாருக்கு வந்து சொந்தமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கூட்டுறவு நிறுவனமாகவும் வந்து இருக்கலாம். அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களுடைய உற்பத்தியை பொறுத்து அது வந்து ஒரு சிறிய நிறுவனமா, பெரிய நிறுவனமா, இல்லை ஒரு மாடரேட் நடுத்தரமானதா அப்படின்றது அதனுடைய உற்பத்தி, விற்பனை, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அங்கே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்றதை பொறுத்து வந்து முடிவாகும். சிறிய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரணங்களால முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்களை காட்டிலும் அதிக வேலை வாய்ப்பை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா சிறிய நிறுவனங்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் மிஷின்ஸை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் சிறிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு வந்து ஆட்களை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து வேலை வாய்ப்பை வந்து யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா சிறிய நிறுவனங்கள் தான் வந்து கொடுப்பாங்க. சிறிய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கையில தான் சலுகை பெற்ற பின்னணியில் இருந்து ஏராளமான தொழில் முனைவோரை வெளிப்படுத்துகிறது. சிறிய நிறுவனங்கள்ல தான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து இந்த முதலாளிகள் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்ட்டு தொடங்குறப்போ வந்து அது எதுவா இருக்கும், சிறிய நிறுவனங்களாக தான் வந்து இருக்கும்ன்றதையும் சொல்றாங்க. சிறிய நிறுவனங்களினுடைய தொகுப்புகளை தான் வந்து தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து கிரைண்டர் ரெடி பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெடி பண்ணுவாங்க, அப்புறமா வந்து அங்கே விசைத்தறி, கைத்தறி எல்லாமே வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சின்ன சின்ன அந்த பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த கோயம்புத்தூரை சுற்றி வந்து இருக்கும். அதனால அப்போ குட்டி குட்டி தொழில்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல. இதை தான் வந்து தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த சிறிய நிறுவனங்களுடைய தொகுப்புகளை தான் என்னன்னு சொல்றாங்க, தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. தொழில் தொகுப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தொழிற்சாலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மூலப்பொருள்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தனி மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம் தான் வந்து தொழிற்சாலை.
தொழில்மயமாதல் அப்படின்னா நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருள்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வதுதான் வந்து தொழில்மயமாதல். தொழில்மயமாதலின் முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான். தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப மாற்றம். நுகர்வோர் பண்டங்கள் துறை எண்ணிட்டு எது சொல்லுவோம், ஒரு பொருள் வந்து இறுதி அடைந்து அது நம்ம மார்க்கெட்ல வந்து மக்களுக்கு வந்து அதாவது பயன்படுத்தக்கூடிய வகையில கிடைக்கிறது தான் வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை. மூலதன பண்டங்கள் துறை என்ன, ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஒரு ஃபேக்டரியில இருந்து போகக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் வந்து மூலதன பண்டங்கள் துறை. அடிப்படை பண்டங்கள் தொழில்கள்னா ஒரு பொருளை உருவாக்கவே வந்து ஒரு சில ஃபேக்டரிஸ் வந்து இயங்கும். இப்போ சிமெண்ட் எஃகு வந்து தயாரிக்கிறதுக்கு குட்டிக்கிட்ட தொழிற்சாலைகள் வந்து மூலப்பொருளை வந்து தயாரித்து தருவாங்க. அதுதான் வந்து அடிப்படை பண்டங்கள் தொழில்கள். அதிகமான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறிய நிறுவனங்கள். அதிக அளவிலான வேலை வாய்ப்பை உருவாக்குறது எது, சிறிய நிறுவனங்கள். தொழில்துறை தொகுப்புகள் அன்னிட்டு எது சொல்றான்னா சிறிய நிறுவனங்களுடைய தொகுப்புகளை தான் வந்து தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்றோம். தொழில் தொகுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகள் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, கோயம்புத்தூர்ல வந்து நிறைய தொழில்துறை தொகுப்புகள் இருக்கு. அப்புறமா ஒரு பொருளை உருவாக்க அதை சார்ந்து சின்ன 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 நிறுவனங்களும் வந்து சுத்தி வந்து இருக்கும். இதுதான் வந்து தொழில் தொகுப்புகள். இந்த தொழில் தொகுப்புகள் என்ற கான்செப்ட் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல 1920 வந்து ஆல்பர்ட் மார்ஷல் வந்து சொல்றாரு, இந்த தொழில் தொகுப்புகள் பத்தி சொல்றாரு. பட் அவர் சொன்னப்போ அது யாருமே ஏத்துக்கல. இந்த தொழில் தொகுப்புகள் மூலயமா தான் அந்த இடமே வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகும்ன்றது சொல்லியிருப்பாரு. ஆனா அது யாருமே ஏத்துக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 80களில் 60 வருஷம் கழிச்சு, ஆல்பர்ட் மார்ஷல் சொன்ன 60 வருஷம் கழிச்சு இத்தாலியில வந்து பாத்தீங்கன்னா சிறிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற்ற பின்னாடி தான் வந்து மார்ஷல் சொன்னது கரெக்ட், இந்த தொழில் தொகுப்புகள் மூலயமா அந்த மாவட்டங்கள் எல்லாம் நன்மை அடையுது, முன்னேறுது என்றதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து வந்து பிரபலமாக்கப்பட்டது என்றதை சொல்றாங்க. மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து வந்து பிரபலமாக்கப்பட்டது. தொழில் தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில வந்து இருக்கும், துறை சார்ந்த சிறப்பு கவனம் வந்து இருக்கும், நிறுவனங்களுக்கு இடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில வந்து இணைந்திருப்பாங்க, புத்தாக்கத்தினால் நிறுவனங்களுக்கு இடையேயான போட்டி வந்து இருக்கும், நம்பிக்கையை எளிதாக்கும் ஒரு சமூக கலாச்சார அடையாளம், பல்வேறு திறமையான தொழிலாளர்கள், சுய உதவி குழுக்கள் செயல்படுதல், வட்டார மற்றும் நகராட்சிகளுக்கு அரசின் ஆதரவு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தொழில் தொகுப்புகளின் முக்கிய பண்புகள்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த தொழில் தொகுப்பு எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் வந்து குடியேறி நெடுங்காலமாக அவங்க வந்து அந்த இடத்துலயே வந்து தங்கி இருந்ததாக வந்து வரலாறு எல்லாம் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெசவு தொழில், கைத்தறி, விசைத்தறி என்னாவே கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் வந்து வரும். ஏன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரை சுத்தி வந்து பஞ்சு வந்து நிறைய வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பொருள் கிடைக்கிறப்போ அந்த அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை பத்தி நல்லா தெரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சொந்தமா ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் வரலாறு இருக்குன்றத சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலின் முன்னேற்றம் பற்றிய வரலாறு என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொழில்மயம் வந்து இருந்திருக்கு, முன்னேறி இருந்திருக்காங்கன்றதை வந்து சொல்கிறாங்க. மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் வந்து பருத்தி சாகுபடி அதிக அளவு வந்து நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் பருத்தி சாகுபடி வந்து காரணமாக இருந்திருக்கு.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த காலனித்துவ காலத்துல வந்து இந்த தொழில் மயம் ஆயிருக்கு. நெசவு தொழில், பருத்து சாகுபடி எல்லாம் வந்து மேற்கு மற்றும் தெற்குல. அதுக்கப்புறம் சிவகாசி அண்ணாவே நம்மளுக்கு தெரியும். சிவகாசி அண்ணாவே தீப்பெட்டி, பட்டாசு, அப்புறமா அச்சு தொழில் வந்து முக்கிய மையமாக மாறியது. தோல் உற்பத்திக்கு வந்து உற்பத்தி அப்படின்னாவே எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர், இந்த ராணிப்பேட்டை, வாணியம்பாடி சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தோல் உற்பத்தி தான். தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் நெசவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது எந்திரங்களின் தேவையையும் அதற்கான தொழிற்சாலைகளையும் நிறுவ வந்து காரணமாக இருந்தது அப்படின்னுட்டும் சொல்றாங்க. சேம் டைம் வந்து 1930களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மேற்கு பகுதிகளில் வந்து நீர் மூலயமா வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சியும் வந்து தோன்றியதுன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சுதந்திரத்துக்கு பின் 1990களின் முற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1991 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்பிஜி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜி கொண்டு வந்ததுமே அந்த காலகட்டத்தில் வந்து சென்னையில் வந்து ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலை. ஸோ இது வந்து முக்கியம். ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா சென்னை. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இதை வந்து யார் நிறுவிப்பாங்க? மத்திய அரசு வந்து நிறுவிப்பாங்க. சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டது. ஆவடி, அடி அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சுக்கிறாங்கன்னா போர் தளவாடங்கள்னாவே அடி என்ன ஆவடி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய கனரக வாகன தொழிற்சாலை எங்கன்னா சென்னையில புறநகர்ல இருக்கக்கூடிய ஆவடியில வந்து அமைக்கிறாங்க. சேம் டைம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் நிறுவனம் சென்னையில வந்து கார்ஸை தயாரிக்கிறது, அசோக் மோட்டர்ஸ், அசோக் லேலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வாகன உதிரி பாகங்களின் நகரமாக வந்து சென்னையும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து மாறியது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதே காலகட்டத்தில் வந்து ஆவடியில வந்து தொழில் தோட்டங்களும் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான டீட்டெயில். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃகு உற்பத்தி செய்வதற்குரிய இரும்பு எஃகு ஆலை வந்து எப்போ அமைக்கிறாங்கன்னா 1973. ஒரு சில இடத்துல வந்து 1972 கொடுத்துருக்காங்க. நான் கூகுளில் செக் பண்ணப்போ 1972 கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். 73 இருந்தால் 73 போடுங்க, இல்லை 72 இருந்தால் 72 வந்து போடுங்க. இல்லை ரெண்டுமே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புக்கில் வந்து 73 கொடுத்துருக்கிறதால 73 வந்து போடுங்க. ஸோ எஃகுன்றது 3 வார்த்தை, சேலம்ன்றது 3 லெட்டர், 3 எழுத்து வந்து இருக்கு. சேலம்ன்றது 3 எழுத்து இருக்கு. அப்போ 3ல் வந்து முடியுது, 73 முடியும்ன்ற மாதிரி 1973ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1970-80களில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் வந்து விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள். விசைத்தறி நெசவு தொழில்னா நம்மளுக்கு தெரியும், டெக்ஸ்டைல் துணி சார்ந்த ஒரு விஷயம். இந்த விசைத்தறி நெசவு தொழில்னா மிஷினே வந்து அந்த தறியை வந்து ஓட்டும், அதை தான் வந்து விசைத்தறின்னு சொல்லுவோம். கைத்தறின்னா யாராவது ஒரு பர்சன், மக்கள் வந்து மனிதர்கள் வந்து அங்கே இருந்து அந்த மிஷினை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கைத்தறின்னா அவங்க கையால் பண்ணுவாங்க, விசைத்தறின்னா மிஷினே வந்து அந்த நெசவை வந்து பண்ணும். ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள், அதே போல் திருப்பூரன்னா பின்னலாடை தொழில் தொகுப்புகள் வந்து இருக்குது. அதே கரூரன் பார்த்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருட்களை சார்ந்த தொழில் தொகுப்புகள் வந்து இந்த 70-80களில் வந்து இங்கெல்லாம் உருவாச்சு என்றதை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்கள் சான்றாக கூறலாம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாநிலத்தில் பின்தங்கிய வட்டாரங்களில் தொழில்துறைகளை வந்து மேம்படுத்துவதற்கு இந்த கொள்கைகள் எல்லாம் முயற்சிகளை பயன்படுத்தி வெற்றி பெற செய்வதற்கு ஒரு உதாரணமாக வந்து எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒசூரில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களை வந்து சான்றாக கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒசூரை வந்து மேம்படுத்தணும், அங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கணும், அந்த ஒரு நகரம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து அங்கே ஏதாவது ஒரு தொழிற்சாலை
தொழிற்சாலை கொண்டு வந்தால் தான் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அங்கே வேலை பார்க்க வந்து வருவாங்க, வர்றவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் வேணும். அப்போ வீடு வந்து அங்கே வீட்டு வசதி வீடுகள் எல்லாம் உருவாகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு வேணும்ன்றப்போ ஹோட்டல் வரும். அப்புறமா துணிமணி எல்லா கடைகளுமே வந்து வரும். அப்படி தமிழகத்தில் ஒசூரில் வந்து விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்கள் சான்றாக கூறலாம்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல் கட்டம். தாராளமயமாதல் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1991 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 1991 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து தளர்த்திருப்பாங்க. அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய தொழிற்சாலைகள், அப்புறமா ஃபாரின்ல இருந்து வர்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படியெல்லாம் நிறையவே உருவாகி இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிக தொழிற்சாலைகளை வந்து கொண்டுள்ளது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது போல இந்த தொழில்மயமாதல் 1991 எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலயமா வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தொழிற்சாலைகள் வந்து கொண்டு இருக்கு. அதன் காரணமாகன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற முன்னேறிய மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது அதிக உழைப்பு மிகுந்ததாகும் அப்படின்ட்டு எதை சொல்றாங்க? நம்ம தமிழ்நாடு. ஸோ அவங்கள ஒப்பிடுற அளவு நம்மளது இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறையில வந்து மிகப்பெரிய பங்கு வந்து ஆற்றிருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க. மற்ற மாநிலங்களை போல அல்லாம தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறைகள் வந்து பரவி இருக்கு. மற்ற மாநிலங்கள்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கும், பட் நம்ம தமிழ்நாடு அப்படி கிடையாது. 13 மாவட்டங்கள்ல வந்து 27 தொழில் தொகுப்புகள் வந்து பரவி இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஆல்பர்ட் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா 1920களிலேயே வந்து தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதல்ல கண்டறிந்தவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அவர் சொன்னது உண்மைன்றதை எப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க மக்கள்? 1980களில் இத்தாலியில் வந்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இங்கிலாந்துல தான் என்ன பண்ணியிருப்பாரு, அங்கே வந்து சின்ன சின்ன நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களில் வந்து பார்த்து தான் இவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த தொழில்துறை தொகுப்பு வந்து மாவட்டங்களுடைய நன்மைகளுக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்ட்டு. பட் அது இத்தாலியில் வந்து அது வந்து சாத்தியமான பிறகுதான் மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து வந்து பிரபலமானது. பருத்தி சாகுபடி வந்து அதிக அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த பருத்தி சாகுபடி வந்து எங்க வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில். சிவகாசி அப்படின்னாவே தீப்பெட்டு தொழிற்சாலைகள், பட்டாசு உற்பத்தி, அப்புறமா அச்சு தொழிலுக்கு முக்கிய மையமாக இருக்கிறது எதுன்னா சிவகாசி. தோல் உற்பத்திக்கு வந்து முக்கியமான பகுதிகள் எதுன்னா வேலூர், ஆம்பூர், திண்டுக்கல், அடிஷ்னலாக வந்து ராணிப்பேட்டை, வாணியம்பாடி எல்லாம் வரும். பட் தோல் அண்ணாவே அதுக்கு ரொம்ப முக்கியமானது வேலூர். தோல்வேல் அப்படின்ற மாதிரி வேலூர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி வரக்கூடிய இடத்துலையும் வந்து படிப்போம். ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலை வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா சென்னையில வந்து அமைச்சிருக்காங்க. பெல் வந்து மத்திய அரசு வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து அமைச்சிருக்காங்க. பெல்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை வந்து எங்க அமைச்சிருக்காங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆவடியில வந்து அமைச்சிருக்காங்க. இரும்பு எஃகு ஆலை சேலத்துல வந்து எப்போ வந்து அமைக்கப்பட்டதுன்னா 1973. விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் வந்து எங்க காணப்படுதுன்னா கோயம்புத்தூர். பின்னலாடை தொழில் தொகுப்புகள் வந்து திருப்பூர். வீட்டு அலங்கார தொழில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா கரூர்ல வந்து அமைஞ்சிருக்கு. தமிழகத்துல விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களுக்கான சான்று வந்துட்டு எதை சொல்லலாம்னா ஒசூரை வந்து சொல்லலாம். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களை விடவும் எந்த மாநிலம் வந்து தொழிற்சாலைகளை அதிக அளவில் கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்க தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள். இதுக்கப்புறம் வரக்கூடிய டீட்டெயில் எல்லாம் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால ஆசியாவின் டெட்ராய்டு, இது நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம், இங்கேயும் இருக்கு, தெளிவா பார்த்துக்கோங்க. இந்தியாவின் டெட்ராய்டு கிடையாதுங்க, ஆசியா
ஆசியா அளவில் வந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டுன்ட்டு எது சொல்கிறாங்க, சென்னையை வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா சென்னையில் தான் வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக வந்து சென்னை இருக்கிறதால சொல்கிறாங்க. சேம் டைம் வந்து சென்னை பார்த்தீங்கன்னா தானியங்கி என்ன ஆட்டோமேட்டட்னு சொல்லுவோமா. ஸோ தானியங்கி தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமை இடமாக வந்து திகழ்ந்து. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லேலேண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னர் பொருளாதார சீர்திருத்தம் எப்போ பண்ணாங்க, 1991 பண்ணாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய், ஃபோர்டு இதெல்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் வந்து இந்த உதிரி பாகங்களை தயாரிக்க நம்ம இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களோட சேர்ந்து உதிரி பாகங்களை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி பன்னாட்டுல இருந்து வர்றாங்க இல்லையா, அது மல்டிநேஷனல் கம்பெனி கிடையாது, கம்பெனிஸ். எம்என்சி என்ன, கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க. ஒசூரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சென்னை வந்து தானியங்கி வந்து இருக்கு ஆட்டோமேட்டட், அது போல் ஒசூரும் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி தொகுப்பாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தானியங்கிகளின் தொகுப்பாக வளர்ந்து வருகிறது. இப்போ வந்து கோயம்புத்தூர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது தானியங்கி தொகுப்பாக வளர்ந்துட்டே வருதுன்றதையும் குறிப்பிடுறாங்க. தமிழகத்துல மேற்குல இருக்கக்கூடிய நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகள் வந்து சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பு அண்ணா எங்கன்னா நாமக்கல், திருச்செங்கோடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மக்கள்னா பிள்ளைகள்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப சுமக்கிறாங்கப்பா. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நம்மளுடைய சக மாணவர்களை பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப சும்மா நிறைய படிக்கணும். எந்த பக்கம் போனாலும் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் சுமையாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சுமை தூக்கும் வாகன முழுபாகம். சுமை தூக்கும் வாகன முழுபாகம்னா நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே சுமையாக தான் இருக்கு. திருமண பக்கமெல்லாம் சுமையா இருக்கு. திருமண பக்கமெல்லாம் வந்து திருச்செங்கோடு சுமை அப்படின்ற மாதிரி நாமக்கல், திருச்செங்கோடுல வந்து சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடமாகும் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு வந்து தமிழ்நாடு வந்து தாயாக விளங்குகிறது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ நெசவு தொழில்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறை நெசவு தொழில் துறைக்கு தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கு, தாயாக விளங்குகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் நெசவு தொழில் அதிகமாக பண்றதால இது தமிழ்நாடு வந்து நெசவு தொழில் துறைக்கு தாயாக வந்து இந்தியாவில் விளங்குது. கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். தமிழ்நாட்டின் கிடையாதுங்க, தென்னிந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இந்தியாவின் மான்செஸ்டர் அன்னிட்டும் சொல்லுவாங்க. அது என்ன இடம்ன்றத கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னா கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர் அன்னிட்டும் இருக்கு. அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில வந்து தமிழகம் பெரும் பங்கு வகிக்கிறது. நெசவு தொழிலுக்கு தாயகம் அப்படின்னாவே அதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்போ நெசவு தொழில் வந்து பெரும் பங்கு யார் வகிக்கிறா நம்ம நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் தான். இந்த நெசவு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம் பகுதிகளிலையும் வந்து நடைபெறுது. மின் விசைத்தறி தொழிலும் மிகவும் பரவலாக உள்ளதுன்றத சொல்றாங்க. ஈரோடு மற்றும் சேலம் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மின்தறி அலகுகள் இருப்பதால மின் விசைத்தறி தொழில் வந்து மிகவும் பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர் அண்ணாவை பின்னல் ஆடை அப்படின்னு தெரியும். அது என்ன பின்னல் ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய தையலுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய தையலுக்கும் வந்து அந்த கனெக்ஷன் இருக்கும். அப்படிதான் பின்னி அந்த உருவாக்குவாங்க. அதை வந்து அப்படி உருவாக்குறதால அதை பின்னல் ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பூரானது பின்னல் ஆடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களின் தொகுப்புகளுக்கு புகழ் பெற்ற இடமாகும். ஸோ திருப்பூர்ல தயாரிக்கிறது இது பார்த்தீங்கன்னா நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 80%. நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணது பின்னலாடைன்னா அது 80% வந்து யார் அதுல பங்கு பெறாங்கன்னா திருப்பூர் வந்து பங்கு பெறுது நம்ம தமிழ்நாட்டில இருந்து.
இந்த திருப்பூர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 1980லேயே வந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வந்து கொடுத்திருக்கு. இந்த தாராளமயமாக்கம், தனியார் மயமாக்கம், உலகமயமாக்கம், எல்பிஜி வர்றதுக்கு முன்னாடி 1991க்கு முன்னாடி 80களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வந்து குறிப்பிடுது. உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இந்த இடம் இருக்கு. எதை சொல்றாங்க? திருப்பூரை வந்து சொல்றாங்க. உலகத்துல தெற்கு அரைக்கோளத்துல வந்து ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக வந்து யார் இருக்காங்கன்னா திருப்பூர் வந்து இருக்கு. தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் அப்படின்னு அழைப்போன்றத பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னன்னு சொல்லுவோம்? உலகளாவிய தெற்கு நாடுகள். கீழே வந்து பாருங்க, வாகன கட்டுமான தொழில் அமைப்பை தவிர மேசை, துணி, திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய இடம் எதுன்னா கரூர். இப்போ கரூர் அண்ணாவே வந்து கரு குழந்தை வந்து ஒரு கருல தானே உண்டாகும். அந்த கருக்கு அந்த குழந்தை வந்து வெளியே வரப்ப என்ன பண்ணுவோம்? அதுக்கு டாய்ஸு வாகனமெல்லாம் வாங்கி தருவோம். அப்புறமா வந்து துணியெல்லாம் பார்த்து தானே குழந்தைக்கு போடுவோம், எந்த பூச்சியும் கடிச்சிக்கூடாது, சேம் டைம் வந்து அது குழந்தைக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். அப்புறமா சீலையில் வந்து அந்த குழந்தைய வந்து தூங்க வைப்போம். அப்புறமா படுக்கையெல்லாம் பார்த்து தான் விரிப்போம். குழந்தைக்குன்னு தனியாக துண்டு வச்சுருப்போம். அப்புறமா வந்து குழந்தைக்கு வந்து அழகழகான பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவோம். அப்படின்ற மாதிரி அந்த கருவில் உண்டாகக்கூடிய குழந்தை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. வாகன கட்டுமான தொழிலமைப்பு வந்து எங்கன்னா கரூர். மேசை, துணி, திரைச்சிலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்கள் ஏற்றுமதி எங்க செய்யறாங்க? கரூர்ல இருந்து செய்யறாங்க. அடுத்து வந்து பாருங்க, பவானி மற்றும் குமாரிபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகள். பவானி, குமாரபாளையம் அப்படின்னாவே வந்து தரை விரிப்புகள் வந்து உலகளாவிய சந்தைகளுக்கு வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பவானி, குமாரபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை வந்து உற்பத்தி வந்து செய்யக்கூடிய முக்கிய மையங்களாக வந்து திகழ்கிறது. தரை விரிப்புகள். ஸோ பாவம் தரையில தான் படுக்க முடியும். குமார் வந்து பாவம் தரையில தான் படுக்க முடியும். தரை விரிப்புகள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் பவானி, யார் பாவம்? குமார் வந்து பாவம். அப்போ குமாரபாளையம் பவானி என்ன? தரை விரிப்புகள். குமார் வந்து பாவம் தரையில தான் படுப்பான், தரை விரிப்புகள் அப்படின்ற மாதிரி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமானது எதுன்னா, நம்மளுக்கு பட்டு அண்ணாவே காஞ்சிபுரம் பட்டு, காஞ்சிபுரம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். பட் மதுரையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கும் கைத்தறி புடவைகளுக்கும் பிரபலமானது. கூடவே வந்து கஞ்சி குடிக்கலாம், மது குடிக்க கூடாது. கஞ்சி குடிக்கலாம், கஞ்சி குடிச்சோம்னா நாளைக்கு பட்டு துணியெல்லாம் வாங்கிடலாம், பட்டு துணி அதெல்லாம் வாங்கிடலாம். மது குடிச்சோம்னா பட்டு துணியெல்லாம் வாங்க முடியாது, இருக்கிற காசெல்லாம் செலவாயிரும். மது, கஞ்சி, பட்டு மற்றும் கைத்தறி புடவைகள் என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் மட்டும் பார்ப்போம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி. இப்போல்லாம் வந்து தானியங்கி என்ன ஆட்டோமேட்டட் தானே. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்ததால திருவள்ளுவரை என்ன பண்ணலாம், ரோபோ மாதிரி ஆட்டோமேட்டிக்காக திருவள்ளுவரை உருவாக்கிடுவாங்க. திருவள்ளுவர் தானியங்கி இருக்கப்பா, திருவள்ளுவர் தானியங்கி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் மாவட்டம்னா தானியங்கி. சென்னைன்னா தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். சென்னைன்னா தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மறுபடியும் தானியங்கி மற்றும் மின்னணு எங்க வருதுன்னு பாருங்க, ஒசூர்ல வந்து வருது. மேலவே வந்து பார்த்தோம் இல்லையா, ஒசூர் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கி மற்றும் அதை டெவலப் பண்றாங்க, அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தானியங்கி மற்றும் மின்னணுன்னா சென்னையும் வரும், ஒசூரும் வரும். சென்னையில் வந்து அடிஷ்னலாக தகவல் தொழில்நுட்பம் வரும். வெறும் தானியங்கி மட்டும் வந்தால் திருவள்ளுவர் தானியங்கி அப்படின்ட்டு அதை சேர்த்தே படிச்சிருங்க. வேற இடத்துல தகவல் தொழில்நுட்பம் எங்கே வரும்னா கோயம்புத்தூரை வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர். தானியங்கி மின்னணுன்னா சென்னை, ஒசூர். வெறும் தானியங்கி மட்டும் வந்ததுன்னா திருவள்ளூர் தானியங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலு தோல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேலூர்னா தோல். காஞ்சிபுரம் பட்டாடைகள் நம்மளுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி. ஒசூர் கிருஷ்ணகிரி எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய
மாவட்டங்கள் தான், அது வந்து பார்த்துக்கோங்க. சேலம் அண்ணா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இரும்பு மற்றும் எஃகு 1973 நிறுவனாங்கன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இதே எக்கனாமிக்ஸ் புக்கில் வேற பக்கம் வந்து படிச்சிருக்கோம், 1972 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நெட்டில் தெரிஞ்சாலும் 1972 வருது. ஸோ ஆப்ஷனை பார்த்து போடுங்க. இந்த ஈரோடு சேலம் எல்லாம் வந்து விசைத்தறி வந்துடும். சேம் டைம் நம்மளுக்கு தெரியும் ஈரோடுனாவே மஞ்சள் ஃபேமஸ் அப்படின்ட்டு. சேம் டைம் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கும் ஈரோடு தான் ஃபேமஸ். நாமக்கல்னா போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. நாமக்கல்னா கோழி முட்டை இதெல்லாம் வந்து நாமக்கல்ல தான் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அப்போ போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணைன்னா அது வந்து நாமக்கல். அரியலூர்னா சிமெண்ட்டு. சிமெண்ட் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறது அரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அரியலூர் சிமெண்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பூர்னா நம்மளுக்கு தெரியும் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள். மறுபடியும் ஆயத்த ஆடைகள் எங்கே வருதுன்னா கோயம்புத்தூரில் வருது. ஸோ ஆயத்த ஆடைகள் வந்து பின்னலாடை ஆயத்த ஆடைகள்னா திருப்பூர்ன்றது தெரியும். மறுபடியும் ஆயத்த ஆடைகள் எங்கே வருதுன்னா கோயம்புத்தூர் வந்து வருது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி என்ன பெல் வந்து பார்த்தோம் இல்லையா, பெல் கொதிகலன்கள் மற்றும் விசையாளிகள். விசைத்தறி அண்ணா சேலம் ஈரோடு வந்து வரும். அதே விசையாளிகள் அண்ணா திருச்சி, கொதிகலன்கள் அண்ணா பெல். அதை ஞாபகம் வச்சு நம்ம கொதிகலன்கள் திருச்சி என்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். கரூர் அண்ணா வாகன கட்டுமானம் விசைத்தறிகள். கரூர்ல வந்து நிறையவே பார்த்தோம், இந்த திரைச்சீலைகள் அலங்கார பொருட்கள் அதெல்லாமே வந்து கரூர் தான். சேம் டைம் வந்து கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேப்பர்ஸ் ரிலேட்டடான தொழிற்சாலையும் வந்து கரூர்ல தான் அமைஞ்சிருக்கு. கரூர் வந்து வாகன கட்டுமானம் விசைத்தறிகள். விசைத்தறி வேற எங்கெங்க பார்த்தோம், அந்த விசைத்தறி சேலம் ஈரோடு கரூர் வருது. விசையாளிகள் கொதிகலன்கள் அண்ணா திருச்சி. அடுத்து கோயம்புத்தூர் அண்ணா ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மதுரை அண்ணா தோல். வேலூரும் தோல், மதுரையும் தோல். ஸோ முன்னாடி வந்து நம்ம கீழே ஸ்டேட்மெண்ட்ல படிச்சப்ப என்ன பார்த்தோம், பட்டு அண்ணா பட்டு கைத்தறி நெசவன்னா காஞ்சிபுரம் மதுரைன்னு பார்த்தோம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் தோல் அண்ணா வேலூர் மதுரை. விருதுநகர் வந்து பட்டாசு. விருதுநகர் சிவகாசி வந்து பட்டாசு தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல். ஸோ இதையும் வந்து ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ இது எல்லாமே முக்கியம், தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னா சென்னை. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருக்கிறதால. எந்த இடம் வந்து தானியங்கி தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமை இடமாக இருக்குன்னா சென்னை வந்து இருக்கு. எம்என்சி என்ன மல்டிநேஷனல் கம்பெனிஸ். சுமை தூக்கும் வாகன முழு பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடம் எதுன்னா நாமக்கல் திருச்செங்கோடு. இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைக்கு தாயகமாக விளங்குவது எதுன்னா தமிழ்நாடு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னா கோயம்புத்தூர். நமது நாட்டுல மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில பெரும் பங்கு வகிக்கிறது எந்த மாநிலம்னா தமிழகம். பின்னலாடை என்ன திருப்பூர். உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர். ஸோ உலக சந்தையில நிறைய வந்து ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராக யார் இருக்காங்கன்னா திருப்பூர் வந்து இருக்கு. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக வந்து திருப்பூர் வந்து இருக்குன்றதையும் குறிப்பிடுறாங்க. தெற்கு நாடுகள் எந்த அரைக்கோளத்துல அமைந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய தெற்கு நாடுகள் வந்து தெற்கு அரைக்கோளத்துல வந்து அமைந்திருக்கும். தானியங்கி வந்து திருவள்ளுவர். தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சென்னை. தோல் வந்து வேலூரும் வரும் மதுரையும் வரும். பட்டாடைகள் காஞ்சிபுரம். தானியங்கி மற்றும் மின்னணு ஒசூர். இரும்பு மற்றும் விசைத்தறி சேலம். விசைத்தறி மற்றும் மஞ்சள் ஈரோடு. போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை நாமக்கல். சிமெண்ட் வந்து அரியலூர். பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள் வந்து திருப்பூர். கொதிகலன்கள் மற்றும் விசையாளிகள் வந்து திருச்சி. வாகன கட்டுமானம் விசைத்தறிகள் வந்து கரூர். ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வந்து கோயம்புத்தூர். தோல் வந்து மதுரை. விருதுநகர் சிவகாசி. பட்டாசுகள் தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல்.
வாகன கட்டுமான தொழிலமைப்பு தவிர மேசை துணி, திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துணிகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக இருக்கிறது எதுன்னா கரூர். தரை விரிப்புகளை உற்பத்தி உள்நாட்டுக்கும் உலகளாவிய சந்தைகளுக்கும் தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவானி குமாரபாளையம். பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் காஞ்சிபுரம். அடுத்து பாருங்க தோல் மற்றும் தோல் பொருள்களின் தொகுப்பை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38 தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்களை அதனை சார்ந்த பொருள்களின் உற்பத்தியும் தமிழ்நாடு பெற்றிருக்கு. நம்ம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தோல் பதனிடக்கூடிய உற்பத்தி திறனும் தோல் காலணிகள் மற்றும் உதிரி பாகங்களை சார்ந்த உற்பத்தியும் யார் கொண்டிருக்காங்க 38% பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொண்டிருக்காங்க. வேலூரும் அதனை சுத்தி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை கொண்டிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியிலேயே இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக எந்த மாவட்டம் இருக்குன்னா வேலூர் இருக்கு. ஸோ நம்ம மதுரையிலையும் தோல்ன்றதை பார்த்துருக்கோம். இருந்தாலும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் கிடையாதுங்க, இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் திகழ்கிறது. சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்கு. திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்லயும் பார்த்தீங்கன்னா தோல் பதனிடுதல் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளின் தொகுப்பு திண்டுக்கல், ஈரோடுல எல்லாம் காணப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி அச்சிடுதல் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சிவகாசி. ஸோ பட்டாசு, தீப்பெட்டி அச்சிடுதல் என்னாவே சிவகாசி தான். சிவகாசியை கூட நேரு என்னன்னு சொல்லியிருப்பாரு, குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமாக விளங்குவது சிவகாசி. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 90% பட்டாசு இந்திய அளவில் 90% சிவகாசியில தான் உற்பத்தி பண்றாங்க. தீப்பெட்டி 80% சிவகாசியில தான் உற்பத்தி பண்றாங்க. அச்சுப்பணி பார்த்தீங்கன்னா 60% சிவகாசியில தான் நடைபெறுது. 90, 80, 60 அது பார்த்துக்கோங்க. இந்த தொழில் எப்போ தொடங்கப்பட்டது சிவகாசியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல தான் உருவாக்கியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது. சேம் டைம் அதிக அளவுல வேலை வாய்ப்பு மக்களுக்கு கொடுத்திருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். ஸோ 1990களில் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நோக்கியா, அதுக்கப்புறம் மோட்ரோலா, சோனி எரிக்சன், சாம்சங் போன்ற வன்பொருள் மின்னணு பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தோன்றிருக்கும். சென்னையும் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறுவனங்கள் நிறுவப்பட்டது என்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பார்த்துருவோம். குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்ம நாட்டை வளர்ச்சி படுத்தணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், அது என்ன 2 அடுக்கு 3 அடுக்கா பிரிச்சிருப்பாங்க. 3 அடுக்கு, 2 அடுக்கு, 1 அடுக்கு அப்படின்ட்டு. 3 அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ளிமெண்ட் ஆன சென்னையை சொல்லலாம். 2 அடுக்குன்னா வளரக்கூடிய நகரங்கள். முதல் அடுக்குன்னா இன்னும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகாத இடங்களை முதல் அடுக்குன்னு சொல்லுவோம். வளர்ந்து இப்போ கோயம்புத்தூர், மதுரை எல்லாம் ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னும் சென்னை அளவுக்கு இல்லை, ஆனால் வளர்ந்துருக்கு இல்லையா, அதை தான் 2 அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர்லையும், மதுரையிலையும், திருச்சிலையும், திருநெல்வேலியிலையும், ஒசூர் மற்றும் சேலம் ஆகிய இடங்கள்ல தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றத சொல்றாங்க. இதை எளிமையா பண்ணணும்னுட்டு எந்த நிறுவனம் பண்றாங்கன்னா எல்காட்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்க. எல்காட்ன்றது இவங்களுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்மயமாக்கணும், டெக்னாலஜி கம்யூனிகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதன் மூலயமா அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாமே கூட்டணும். அதுதான் இந்த எல்காட் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 இடத்துல
எல்கோசெஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த SEZ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 இடங்கள்ல வந்து எல்காட் அமைச்சிருக்காங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து சோழிங்கநல்லூர், சென்னையில் வந்து சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் வந்து விளாங்குறிச்சி. சென்னை எல்காட் வந்து 8 இடங்கள் இருக்குது. அந்த 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சென்னை போனால் சோழி முடிஞ்சது, சென்னை போனால் சோழி முடிஞ்சது சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, கோவப்பட்டையன்னா விளங்க மாட்டேன், கோவப்பட்டையன்னா விளங்க மாட்டேன், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி. மதுரை இலந்தைக்குளம், மது இல்லைங்க, மது எல்லாம் இல்லைங்க, இங்க மது எல்லாம் இல்லைங்க, மது இல்லை, இலந்தை குளம். மதுரை வடபலாஞ்சி கிண்ணிமங்கலம், மது இல்லைன்னு சொல்லிட்டோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வடை தான் சாப்பிடுவேன் கிண்ணத்தில் போட்டு, மது இல்லை, வடை தான் கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். வடைன்றது வடை பாலஞ்சி, கிண்ணத்தில் போட்டு சாப்பிடுவேன்றது கிண்ணமங்கலம். மதுக்கே வந்து மது இல்லை, மது எல்லாம் இல்லை, வடை தான் கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்றேன்ற மாதிரி அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு, நாவல் பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. நாவல் பழம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. நாவல் பழம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எங்கே கேட்குறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நாவல் பழம் கொண்டு வாங்க அங்கிள் வேணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. திரும்ப திரும்ப பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்கன்றது திருச்சிராப்பள்ளி. எதை கேட்குறாங்க? நாவல் பழம் நாவல்பட்டு என்ற இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. என்ன அமைச்சிருக்காங்க? இந்த எல்கோசஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, திருநெல்வேலியில் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா கங்கை கொண்டான், திருநெல்வேலி கங்கை கொண்டான். ஸோ இது அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திருநெல்வேலி கங்கை கொண்டான். ஸோ திருநெல்வேலி மாவட்டம் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கங்கை கொண்டான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க சேலம் ஜாகீர் அம்மா பாளையம். சேலத்துக்கு போனால் ஜாகிரதையாக போகணும், சேலத்துக்கு போனால் ஜாகிரதையாக போகணும். அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து மோசம் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் போனால் ஜாகிரதையாக போகணும். சேலம் ஜாகிரதை என்றது ஜாகீர் அம்மா பாளையம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசூர் விஸ்வநாதபுரம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஓசியில் கிடைச்சா விஷத்தையும் குடிச்சிருவியா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம் இல்லையா, ஓசியில் கிடைச்சா விஷத்தையும் குடிச்சிருவான் அப்படின்ட்டு. ஓசி ஓசூர் விஷம் விஸ்வநாதபுரம் அப்படின்ற மாதிரி அந்த ஓசூரில் விஸ்வநாதபுரத்தில் வந்து இந்த எல்கோசஸ் வந்து அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த 8 இடங்களையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையிலேயே 2 இடம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஒசூர். தமிழ்நாட்டின் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. ஸோ இப்போ வந்து ஒரு தொழிற்சாலையை வந்து உருவாக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னா மெயினாக என்ன வேணும், நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து வேணும். ஸோ இந்தியாவில் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் இன்ஜினியரிங் கல்லூரியும் பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில் பயிற்சி மையங்கள் போன்றவை புகலிடமாக எது இருக்குது, நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து தொடக்க கல்வி எல்லாம் வந்து மேக்சிமம் கொடுத்துருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு, இப்போ தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு வந்து இன்னொன்று என்னது, உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்புன்னா இப்போ ஒரு தொழிலே கொண்டு வர்றோன்னா எளிதில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து போக்குவரத்து வசதி எல்லாம் வந்து பண்ணியிருக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை ஊக்குவிப்பு, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாங்க, ஃபார்மசி முடித்தவங்கெல்லாம் வந்து வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஊக்கத்தொகையாக வந்து பர்டிகுலர் அமௌண்ட் எல்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருந்தது இல்லையா, முடிச்சவங்க வரலாம், அதை வந்து நாங்கள் ஒரு ஃபார்மசி வந்து நீங்கள் ஓனாக வச்சுக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து தொழில்துறை ஊக்குவிப்பு. இது போலெல்லாம் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்தியாவில் வந்து 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்த பொருட்கள் உற்பத்தியும் வந்து எந்த மாநிலம் பெற்றிருக்குன்னா தமிழ்நாடு வந்து பெற்றிருக்கு.
இந்த தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான உற்பத்தி இது வந்து எங்கு காணப்படுதுன்னா வேலூர்லையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய நகரங்கள்ல வந்து காணப்படுது. தோல் பொருள்கள் ஏற்றுமதியில இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக இருக்கிறது எதுன்னா வேலூர். தோல் வேல். சேம் டைம் வந்து திண்டுக்கல், ஈரோடு போன்ற மாவட்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தோல் பதனிடுதல் உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து இருக்கு. பட்டாசு தீப்பெட்டி அச்சிடுதல்னா சிவகாசி. சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா 90% பட்டாசு உற்பத்தி பண்றாங்க. தீப்பெட்டிகள் வந்து 80%. இந்திய அளவுல 100% உற்பத்தி ஆகுதுன்னா அதுல 90% பட்டாசு சிவகாசி, 80% தீப்பெட்டி வந்து உற்பத்தி பண்றாங்க. 60% அச்சுப்பணி தேர்வுகளுக்கு முக்கியமான பங்காக சிவகாசி தான் வந்து இருக்கு. எல்காட் நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது. எல்காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இந்த எல்கோசெஸ் அப்படின்றது எத்தனை இடங்கள்ல வந்து நிறுவிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 8 இடங்கள்ல வந்து நிறுவிருக்காங்க. ஒன்று வந்து சென்னையில் எங்கன்னா சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல வந்து விலாங்குறிச்சி, மதுரை வந்து இலந்தைக்குளம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வடபலாஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளி வந்து நாவல்பட்டு, திருநெல்வேலி வந்து கங்கை கொண்டான், சேலம் வந்து ஜாகிர் அம்மாபாளையம், ஒசூர் வந்து விஸ்வநாதபுரம். தமிழ்நாட்டில் ஒரு தொழில்துறை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, உள்கட்டமைப்பு, தொழில்துறை ஊக்குவிப்பு. சேம் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து 1971 வந்து சிப்காட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேக்சிமம் இந்த சிப்காட்டு, டிட்கோ, டிக்கு, டான்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலேயே வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் தமிழில் படித்து ஆங்கிலத்தில் படிக்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு ஜிஎஸ் வந்து நம்மளுக்கு ஆங்கிலத்திலையும் கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அப்போ சிப்காட் போது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்ற மாதிரி அது ஆங்கிலத்திலேயே பார்த்துக்கோங்க. சிப்காட்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது 1971 வந்து நிறுவிருக்காங்க. எதற்காக அப்படின்னா தொழிற்தோட்டங்களை வந்து அமைக்கணுன்றதுக்காக நிறுவிருக்காங்க. இந்த சிப்காட் 1971 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா காட்டில் வந்து தூங்குவேன். காட்டுன்னா கட்டில்ன்றது தெரியும் இல்லையா? காட்டில் வந்து தூங்குவேன். எத்தனை நாள்னா வாரத்துக்கு 7 நாளா 7 நாளில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் காட்டில் தூங்குறத ஸ்கிப் பண்ணிடுவேன். சிப்பு காட்டு சிப்பு காட்டு சிப்காட் காட்டில் வந்து 7 நாளில் ஒரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணுவேன். அப்போ 7 நாளில் ஒரு நாள்ன்றது 71. 1971 வந்து சிப்காட் வந்து நிறுவுறாங்க. இந்த நிறுவனம் எதற்காக நிறுவப்படுறதுன்னா தொழில் தோட்டங்களை வந்து உருவாக்கணுன்றதுக்காக நிறுவுறாங்க. அடுத்து இங்க வந்து பாருங்க டான்சிட்கோன்னா தமிழ்நாடு, டேன்னா தமிழ்நாடு, சிட்கோன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அந்த இதுலவே இருக்கு பாருங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா டான்சிட்கோன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்ல சிட்டுன்னா உக்காந்துட்டு, கோன்றது கோ. டிரான்ஸ்போர்ட்ல உக்காந்துட்டு போவாங்க. யார் எப்போ போவாங்கன்னா 70களில் இருந்தவங்க போவாங்க. இப்பெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஏறணும்னா நின்றுட்டு தான் போகணும், உக்காந்துட்டு எல்லாம் போக முடியாது. ஆனால் 70களில் இருந்தவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டன் ஏறினா சிட் பண்ணி தான் போவாங்க. 70களில் பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி 1970 வருஷத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எளிமையாக இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிற ஷார்ட்கட் வந்து கடினமாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஓன ஒரு ஹிண்ட்டு வச்சு படிங்க. ஹிண்ட்டு வச்சு படிச்சிங்கன்னா மறக்காது. ஹிண்ட்டு வைக்காமல் படிச்சிங்கன்னா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. டான்சிட்கோ டிரான்ஸ்போர்ட்ல சிட் பண்ணிட்டு கோக்கு கோ சொல்கிறேன். எப்போ போவாங்கன்னா 70களில் பிறந்தவங்க போவாங்க. ஸோ 1970. டிரான்சிட்கோன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ அதுலேயே வந்துட்டு இது எதுக்காக வந்து இந்த நிறுவனம் உருவாக்குறாங்கன்னா சிறிய இண்டஸ்ட்ரிகளை வந்து டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பத்திலையும் மானியமெல்லாம் கொடுத்து உதவி பண்ணி அவங்கள டெவலப் பண்ணணுன்றதுக்காக நிறுவியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்கோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம்.
ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ்லவே பார்த்துக்கோங்க. டிட்கோன்னா தமிழ்நாடு, டி ஃபார் தமிழ்நாடு, ஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல், டி ஃபார் டெவலப்மெண்ட், கோன்னா கார்பரேஷன் வந்து வந்துடும். இது எப்போ நிறுவுறாங்கன்னா 1965 வந்து நிறுவுறாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு இது எதற்காக நிறுவுறாங்க, இண்டஸ்ட்ரியில வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறுவுறாங்க. எப்போன்னா 1965. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, டிட்டு கோ, ஏதாவது டிட்டு கோ, ஏதாவது பண்ணிட்டு போப்பா, என்ன பண்ணிட்டு போப்பான்னா ஒரு ஆரஞ்சாவது கொடுத்துட்டு போ, ஒரு ஆரஞ்சாவது கொடுத்துட்டு போ, டிட்டு கோ. கோக்கு கோ சொல்றேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. டிட்டுக்கு டிட்டு சொல்றேன், டிட்டு கோ அப்படின்னா ஏதாவது பண்ணிட்டு போப்பான்னா என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு, 6 5 65 அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு டிட்கோன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து வந்து பாருங்க டிக்கு, டிக்குன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். 2 ஐ சேர்ந்து வருதா டிக்ல, அப்போ 2 ஐ சேர்ந்து வந்தா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் வந்து முதலீடு, ஸோ இண்டஸ்ட்ரியில தொழில் அந்த இதுல வந்து முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக இந்த நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 பதிப்பு. அதே வந்து நீங்க வந்து 2024 இப்போ ஒரு பதிப்பு வந்திருக்கு, அதுல இந்த வருஷம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து மிஸ் ஆயிருக்கு, பட் இந்த வருஷம் வந்து இப்போ 2024 பதிப்பு புக்கில் வந்து இருக்கு, அதனால வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் ரொம்ப முக்கியம்தான். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வந்து டிக்குன்னு சொல்லுவோமா, டிக்கு வந்து எப்பன்னா 1949. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 1947 நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் 49 2 வருஷம் கழிச்சு டிக் பண்றாங்க. ஓகே இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எப்படியாவது வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டிக் பண்ணிட்டாங்க. எப்போன்னா சுதந்திரம் கிடைச்ச 2 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி 1949. டிக்குன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டான்சி வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அதுலேயே வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சிறு நிறுவனம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா சிறு நிறுவனங்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். எப்போன்னா 1965. டான்ஸ் ஆடு, டான்சின்னா டான்ஸ் வந்து எப்படி ஆடுறாங்க, ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே ஆடுறாங்க, டான்ஸ் ஆரஞ்சியே சாப்பிட்டுட்டே ஆடுறாங்க. அப்புறமா டிட்கோக்கும் வந்து பார்த்தோம். டிட்கோன்னாலும் ஏதாவது பண்ணிட்டு போப்பா, ஆரஞ்சையாவது கொடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி ஆரஞ்சு பார்த்துருப்போம். அப்போ டான்ஸு டிட்கோன்றது 65 1965. ஸோ ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆங்கிலத்திலேயே வந்து படிச்சுக்கோங்க தெளிவா. அடுத்து வந்து பாருங்க சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இது வந்து SEZS அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஏன் அறிமுகப்படுத்துறாங்கன்னா நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, 2000 ரூபாய் நோட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்னவா ஆயிருக்கும், ஸோ 2000 ரூபாய் நோட்டை புது நோட்டை அறிமுகப்படுத்துறது மூலயமா கள்ளப்பணத்தெல்லாம் ஒழிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து என்ன ஆயிருக்கும், ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொதப்பிருக்கும். அப்போ ஏப்ரல் ஃபுல் ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஏமாந்துட்டோம்னா ஏப்ரல் மாதம் வருமா, அப்போ ஏப்ரல் 2000 ரூபாய் 2000 ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறோன்னுட்டு கொண்டு வந்தாங்களோ, அப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எதுக்கு கொண்டு வர்றாங்க, ஏற்றுமதி, நம்ம கிட்டே இருக்கக்கூடிய உபரியான பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணோம் இல்லையா, அதில் எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் 2000 ஏப்ரலில் வந்து அமைச்சிருக்காங்க. பின்வரும் இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்குநேரியில வந்து அமைச்சிருக்காங்க. நாங்குநேரி எங்க இருக்குன்னா திருநெல்வேலி, பல்நோக்கு உற்பத்திக்காக வந்து அமைச்சிருக்காங்க. நாங்குநேரி 4 நரி வரக்கூடாதுன்ட்டு வேலி போட்டிருக்காங்க. நாங்குநேரி 4 நரி வரக்கூடாதுன்ட்டு என்ன போட்டிருக்காங்க, வேலி திருநெல்வேலி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாங்குநேரி என்னதே நாங்கு நரியோ பல நரியோ வரக்கூடாது, பல நரி பல்நோக்கு உற்பத்தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் திருநெல்வேலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர் வந்து எண்ணு அனல் வயலூர்.
எனக்கு வந்து 8 வயல் இருக்கு, 8 வயலும் வந்து அனலால காஞ்சி போச்சு. 8ன்றது எண்ணூர், 8 வயல்ன்றது வயலூர்ல அனலால காஞ்சி போச்சு. அனல்னா வெப்பம் அப்படின்னு சொல்லுவோமா, நெருப்பு. ஆக்சுவலி இங்க நெருப்பு அண்ணாலும் அந்த வயல் என்ன ஆகும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்போ அனல் மின் திட்டம் வந்து எண்ணூர் வயலூர் அன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல வந்து மேலேயே வந்து பார்த்தோம், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் சென்னையிலையும் இருக்கு, ஒசூர்லையும் இருக்கு. அடுத்து எங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல வந்து இப்போ இருக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். எங்க, கோயம்புத்தூர். ஒசூர் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கி பொறியியல் மின்னணுவியல், இது வந்து நம்ம அந்த இமேஜ்லயே வந்து பார்த்துருப்போம், தமிழ்நாடு மேப் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்க பார்த்துருப்போம். அடிஷ்னலா வந்து விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரோனுடைய தலைமையிடம் எது, பெங்களூர் தானே. பெங்களூர்னுடைய அந்த கர்நாடகா எட்ஜில் தான் எது இருக்கு, ஒசூர் வந்து இருக்கு. அப்போ ஒசூர் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு வந்ததுன்னா ஒசூர் தான் அப்படின்றத போட்டுருங்க. அடுத்து வந்து பெரம்பலூர்ல வந்து பல்நோக்கு உற்பத்தி வந்து அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி நாங்குநேரில் பல்நோக்கு உற்பத்தி, பெரம்பலூர்லையும் பல்நோக்கு உற்பத்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பெரம்பால அடிச்சுவிட்டான் பல்லெல்லாம் நோவுது, பெரம்பால அடிச்சாங்க பல்லெல்லாம் நோவுது, பல்நோக்கு, பெரம்பால அடிச்சதால பல்லு நோகுது, பல்நோக்கு உற்பத்தி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தானியங்கி நகரம். ஆல்ரெடி வந்து திருவள்ளுவர் தானியங்கி அந்த இமேஜ்ல பார்த்தோம் இல்லையா, திருவள்ளுவர் தானியங்கி வந்துட்டு அப்படின்ட்டு. இப்போ தானியங்கி நகரம் வந்து திருவள்ளுவர், தானியங்கிகள் தானியங்கி உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். இந்த தானியங்கியே வந்து ஒசூர்ல வரும், சென்னையில வரும், அப்புறமா திருவள்ளுவர்லையும் வரும். அதை வந்து பார்த்துக்கோங்க. தானியங்கி தானியங்கிகள் தானியங்கி உதிரி பாகங்கள் எல்லாம் திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவர்னு சொல்றேன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியா சிங்கப்பூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டங்களில் வந்து அமைச்சிருக்காங்க. உயிரி மருந்துகளுக்கான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரி மருந்துகள்னா மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவம், மருத்துவ ஆராய்ச்சி. அங்கே மருந்துகள்னு வந்துட்டு இங்கே எல்லாமே வந்து மருத்துவம் சார்ந்து வருது, அது வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இங்கே எத்தனை இடத்துல அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். ஸோ இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி MEPZ அப்படின்னு சொல்றாங்க, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இது வந்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வேறங்க, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இது கொடுத்துருக்காங்க. 7ன்றது இதுக்கு தான் வரும். ஏற்றுமதி செயலாக்க மையம் வந்து மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் 7 இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. அதில் ஒன்று சென்னையில் வந்து இருக்கு. இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கும். அந்நிய செலவாணின்னா பணம். ஸோ நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பணத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, செலவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செலவாணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது தான் வந்து இந்த மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ன்றதை சொல்றாங்க. இந்த மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய தாம்பரம் GST சாலையில வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. MEPZ தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையை அடுத்து தாம்பரம் GST சாலையில வந்து அமைஞ்சிருக்கு. மத்திய அரசு வந்து எத்தனை இடத்துல வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அமைச்சிருக்காங்கன்னா 7 இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சிப்காட் எப்போ வந்து நிறுவுறாங்கன்னா 1971 வந்து நிறுவனாங்க. சிப்காட்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. டான்சிட்கோன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970. டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. டிக்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1949. டான்சி அண்ணா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் 1965.
SEZS அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இது எப்போ வந்து நிறுவுறாங்கன்னா ஏப்ரல் 2000 வந்து நிறுவுறாங்க. நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து எங்க இருக்குன்னா திருநெல்வேலி பல்நோக்கு உற்பத்தி, எண்ணூர் வந்து வயலூர் அனல்மின் திட்டம், கோயம்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், ஓசூர் வந்து தானியங்கி பொறியியல் மின்னணுவியல் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, பெரம்பலூர் வந்து பல்நோக்கு உற்பத்தி, தானியங்கி நகரம் வந்து திருவள்ளூர். இந்தியா சிங்கப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு வன்பொருட்கள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளுவர் மாவட்டங்கள். உயிரி மருந்துகள் வந்து மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சி. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் MEPZ அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இது வந்து யார் அமைக்கிறாங்கன்னா மத்திய அரசு வந்து அமைக்கிறாங்க. மத்திய அரசு வந்து நம்ம நாட்டில் எத்தனை இடத்துல வந்து அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 இடங்கள்ல வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் வந்து அமைக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். இது எப்போ வந்து உருவாக்குறாங்கன்னா 1984. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மாமல்லபுரம் வந்து யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரத்தை எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா 1984 தான் அறிவிச்சிருப்பாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை வந்து 1884, கரெக்டா 100 வருஷம் கழிச்சு. ஸோ மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் வந்து சென்னை மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா 1884, அப்படியே 100 வருஷம் கழிச்சு 1984 மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். அப்புறமா மாமல்லபுரத்தை வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக 1984 அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வருஷத்தை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, எளிமையாக ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது 1984 டீட்டெயில் தெரியும், 84 சம்பந்தமாக வேற ஏதாவது டீட்டெயில் தெரியும்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையை அடுத்திருக்கக்கூடிய தாம்பரம் GST சாலையில வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்க தொழில்மயமாதலின் பிரச்சனைகள். தொழில்மயமாக்குறதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெசவுத்துறை தோல் தொகுப்புகள் மூலம் வந்து திரவ கழிவுகள் எல்லாம் வந்து சுகாதாரத்தை வந்து கெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்மயமாதல்ல வந்து ஒரு நிலையான வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து நிலையான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து வந்து பாருங்க ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போன்னா 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஏப்ரல் 5, 2016. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போதே நம்ம ஏதாவது நம்மளுடைய எய்ம் என்ன, கோல் என்னன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் அவங்க லைஃப்பில் சூப்பர் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. 16 வயசு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்டார்ட் அப் பண்ணிடணும். இதான் நான் பண்ண போறேன்னுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் அப் 16 வயசு இருக்கும் போதே. 16 வயசுன்னா இப்போ +2 முடிப்போமா, +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய டிகிரி தான் வந்து நம்ம என்ன ஆக போறோம்ன்றதை முடிவு பண்ணும். அப்போ வந்து 16 வயசு ஆகும் போதே ஸ்டார்ட் அப் பண்ணிடும். ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போன்னா 16 வயசு. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜனவரி மாதம். எப்பவுமே ஜனவரி வந்தால் நிறைய ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னுட்டு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது போல ஜனவரி மாதம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிடணும். ஜனவரி மாதம் 16 வயசு ஆகிறப்போ அப்போ ஜனவரி 16, 2016 அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நிதியாண்டு வந்து எப்போ வரும், நம்ம இப்போ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த நிதியாண்டு வந்து மார்ச் 31 முடிஞ்சு ஏப்ரலில் தான் வந்து புது நிதியாண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம வந்து அதில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணாதானே அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 மாசத்துல என்ன பண்ணலாம், இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டன்னுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை தான் பண்ண போறோம்னுட்டு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும். 4-5 மாசம் இல்லைன்னா ஒரு நிதியாண்டு அந்த ஸ்டார்ட் பண்ண நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்ப தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்றது ஜனவரி, நிதியாண்டுல தெரிஞ்சிடும்ன்றது ஏப்ரல். ஒரு 4-5 மாசம்னா 4 ஏப்ரல் 5 5வது டேட்டு. ஏப்ரல் 5ல் வந்து ஸ்டாண்டு பண்ணிடுவோம்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, வளங்களை வந்து உருவாக்குறதுக்காக வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து எப்போ தொடங்கினாங்கன்றது ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும்
புத்தாக்கம் புனைபவர். இப்போ ஒரு தொழிலை வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு நிறைய தொழில், இப்போ டெக்ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து படிச்சு முடிச்சுட்டு வரவங்க ஸ்டார்ட் பண்ண தான் செய்வாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும், வணிக ரீதியாக வந்து எப்படி செயல்படணும்ன்றதெல்லாம் கிடைச்சிருக்கும். அதனால வந்து அவங்க முனைகிறாங்க. தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர். புத்தாக்கம்னா புதுசா ஏதோ ஒன்று செய்யக்கூடியவர். தொழில் முனைவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவோர் வந்து தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும். அவங்க தொழிலை என்ன பண்றாங்க, அதிகப்படுத்தணுன்றதுக்காக அவங்க வந்து அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, செயல் அளவுல ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த செயல்முறைகளை தான் என்னன்னு சொல்றாங்க, தொழில் முனைவு அப்படின்னு சொல்றாங்க. தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும். தொழில் முனைவோரின் பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்துல தொழில் முனைவோரின் பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னுட்டு ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. தொழில் முனைவோர் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுவதுடன் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை வந்து நீக்குறாங்க. இவர்கள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தலா வருமானம் உயர்த்துவதற்கு வந்து இந்த தொழில் முனைவோர் வந்து உதவி பண்றாங்க. குடிமக்களின் அசையா சேமிப்புகள். தொழில் முனைவோர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல அம்மா அப்பா ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க, இல்ல நம்மளே வேலைக்கு போய் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம்னா சரி, ரிஸ்க் எடுத்துதான் பார்ப்போம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அது வந்து முடங்கி தானே இருக்கும் அந்த சேமிப்பு, நம்ம பிசினஸ்ல கொண்டு வரலன்னா. அப்போ குடிமக்களின் அசையா சேமிப்புகள் மற்றும் நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதன செயல்பட வைக்கிறார்கள். அந்த மூலதனத்தை வந்து செயல்பட வந்து வைக்கிறாங்க. தொழில் முனைவோர் கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கறாங்க. சேம் டைம் வந்து லாபத்தை வந்து அதிகரிக்க வந்து ட்ரை பண்றாங்கன்றதையும் சொல்றாங்க. தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு வந்து உதவுறாங்க. இதன் விளைவாக அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படுகிறது அன்னிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போ தொடங்குறாங்கன்னா ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஏப்ரல் 5, 2016. தொழில் முனைவோர் என்றவங்க யாருன்னா, தொழில் முனைவோர் என்போர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் தான் வந்து தொழில் முனைவோர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துல யார் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னா, தொழில் முனைவோர் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கிறாங்க. பாட சுருக்கம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தொழில்துறை தொகுப்புகள் என்றதை பார்த்திருப்போம் இல்லையா, பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய தொகுப்பு தான் வந்து தொழில்துறை தொகுப்புகள். தொழில்துறை தொகுப்பு தோன்றுவதற்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்கள்ல கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக வந்து அங்க தங்கி இருக்கக்கூடிய வரலாறு என்றதை சொல்றாங்க. கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி எந்திரங்கள், மின்சார மோட்டார்கள், நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள் மற்றும் வேளாண் எந்திரங்கள் பன்முகத்தன்மையின் வளர்ச்சியை கொண்டதுதான் வந்து கோயம்புத்தூர். சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுது. ஏன் வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சென்னையை அழைக்கிறாங்கன்னா, பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருக்கிறதால. புக் பேக் வந்து பார்த்துருவோம். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. குழாய்கள், நீர் இறைக்கும் எந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கன்னா கோயம்புத்தூர். தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். திருப்பூர் வந்து பின்னலாடை தயாரித்தல் தொழிலுக்கு பெயர் பெற்றது. ஒசூரில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூரையும் அந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றியும் வந்து அமைந்திருக்கு. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷலா ஏதோ ஒன்று பண்றோன்னிட்டு 2000 ரூபாய் நோட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது ஏப்ரல் ஃபுல் அப்படின்ற மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்கும். ஏப்ரல் மாதம் 2000. தொழில் முனைவோர் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர் ஆவர். அடுத்து வந்து பாருங்க, பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது அப்படின்னா தர்மபுரியில வந்து கிடையாது. அடுத்த ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, திண்டுக்கல், கரூர்ல எல்லாம் வந்து இந்த தோல் தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கு. பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம்னா டிட்கோ, அதாவது டான் சிட்கோன்னு பார்த்துருப்பாங்க. TANSIDCOன்னு வரணும், அங்க டேனை கட் பண்ணிட்டு சிட்கோ மட்டும் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. டிட்கோன்னா 1965,
டான் சிட்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970, சிப்காட்னா 1971. இந்த MEPZ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இந்த எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் கொண்டு வந்திருப்பாங்க. மத்திய அரசு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1984 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து எது வந்து தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்லன்னா அந்த ஆப்ஷன் தான் வந்து இல்லை. பொறுத்துக, தொழில் முனைவோர்னா அமைப்பாளர். MEPZ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை வந்து அரவங்காடு. இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அரவங்காடு. TNPLன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். எங்க இருக்குன்னா கரூர்ல வந்து இருக்கு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.